அமைச்சர்கள் கிட்ட பேசுறப்போ ரொம்ப சாஃப்டா சிரிச்சுக்கிட்டே அதை கலாய்க்கிற மாதிரியான ஒரு ஆக்ரோஷமா எதிர்க்க வேண்டிய இடத்தில் கூட திமுக ஏன் தாவேக்காவோட ஒரு அமைதியான போக்கை வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 2 பேர், அந்த 2 பேர் இதுக்கு முன்பாக வகித்த துறை என்ன, அது இன்றைக்கு யாரிடம் இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். ஏவாவேல் அவர்கள் வகித்த பொதுப்பணித்துறை இன்றைக்கு ஆதவர்ஜுனா வசம் இருக்கிறது. KN நேரு வகித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நேரடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களிடமே இருக்கிறது என்பதை நம்ம ஒரு மாதிரி அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். சூரியனுக்கே வேர்க்க வைத்து விட்டோம்னும் போது OPS கோவம் வந்து எந்திரிக்கிறாருங்க. அப்படியெல்லாம் சூரியனுக்கு யாராலையும் இது பண்ணிடவே முடியாது அப்படின்னு அவர் எழுந்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு ஏன் வரல? அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த அக்ரஷனோட டிவிக்கே அந்த இடத்துல ஆன் ஸ்க்ரீனில் ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் சப்மிசிவ் டோன் எடுக்கிறீங்க, அடங்கி போகக்கூடிய டோன் வருது. அதை உதயநிதி ஸ்டாலினில் தொடங்கி திமுகவினுடைய தலைமை கழகத்தில் இருக்கிற பலருமே ரசிக்கவில்லை என்கிறார்கள். திமுகவும் முற்ற வேண்டாம், தாவேக்கா பக்கமும் இருப்போங்கிற ஒரு இடத்துக்கு நகருதா காங்கிரஸ்? இதில் காங்கிரஸ் தந்திரமாக தமிழ்நாடு முதலமைச்சரை பாலிசி ரீதியிலாக ஏமாற்றி இருக்கிறதுங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. நான் அது சார்ஜாக கூட வைக்கல. முதலமைச்சர் ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமர் ஆவார் என்று சொன்னவுடன் முதல் சேர்க்கே காங்கிரஸ் தான். அது ஆப்வியஸாக ராகுல் காந்தி இல்லை, பிரியங்கா காந்தி இல்லைங்கிறது தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. விஜய் தான் சொல்கிறாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அந்த 5ல் தான் நம்ம கவர்மெண்ட் நிற்குதுங்கிறதால எதுவும் சொல்ல முடியல. எண்ணிக்கை கிடைத்தால் இவர் பாஜக எதிர்ப்பிலேருந்து சுத்தமாக நான் ஏன் எதிர்க்கணும்னு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியோ அல்லது ஒரு நவீன் பட்நாயக் மாதிரியோ போகவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு மோசமான நிலையில் இருந்து தான் காங்கிரஸும் அதை பார்க்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்தது. விசிக தாவேக்க கூட்டணி உறுதி, அவங்க கூடயே தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்றைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பெடுத்து கொண்டாரோ அன்றையிலிருந்து இது உங்களுடைய அரசாக மாறிவிட்டது. அறிவிப்பு தான் பின்னாடி வந்திருக்கு. ஒரு டயலமா அவருக்கு இருந்தது உண்மை. சேலம் அருகில் நினைக்கிறேன் அம்பேத்கர் சிலை இப்போதைக்கு மூடப்பட்டு தான் இருக்கிறது. அது வந்து அவங்களால வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை கூட திறக்க முடியலங்கிறப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விசிக தொண்டர்கள் மத்தியில் இருக்கதானே செய்து. இருதரப்பு மோதல்னு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்கன்னா 2 தரப்பிலிருந்தும் கைது செய்திருக்க வேண்டும். நீங்கள் கைது செய்த 14 பேரோ 16 பேரோ கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஜாமீன் கிடைத்ததனால் அது எப்படி 14 பேரும் பட்டியல் சமூக மக்களாகவே இருக்கிறார்கள்? விசிகா கிளைம் பண்ணக்கூடிய பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தான் முகம், அந்த கிரெடிபிலிட்டியை நாங்கள் வந்தால் தான் வருங்கிறத நாளடைவில் காலி பண்ணுவோம். அந்த சித்தாந்தம் ஐடியாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிக்கும் ப்ராக்டிக்கலாக அரசியல் ரீதியிலாக அதை விட முக்கியமாக நிர்வாக ரீதியிலாக உங்களுடைய செயல்பாடுகளுக்குமான ஒரு மோதலாகத்தான் இந்த ஆட்சி இருக்க போகிறது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். மகாபலிபுரம் நினைக்கிறேன் தாவேக்க அவங்களுடைய தோழமை கட்சிகளுடன் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி முடிவெல்லாம் செய்யப்படும். அதற்கு பிறகாகவும் திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்கள் கூட்டணியில் இப்போது வரை இடம்பெறவில்லை, அது ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கே தவிர நம்ம முடிவு செய்யப்படலைன்னு சொன்னார். ஆனால் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்தது. அதில் வந்து அஃபீஷியலாக தன்னுடைய கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் அறிவித்திருக்கிறார், விசிக தாவேக்க கூட்டணி உறுதி, அவங்க கூடயே தொடர்ந்து பயணிப்போம், இவ்வளவு நாள் ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைத்தோம், நம்மை ஆளும் கட்சியாக மாறுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழியாக தாவேக்காவினுடைய 100வது நாளில் திருமா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தோழமையுடனான இப்போ தோழமையில் கூட்டணி குறித்த அறிவிப்பு என்பதே அவர் பிறந்த நாள் அன்றைக்கு அவர் கொடுத்த பரிசாக நாம் பார்க்கலாம். அவருக்கு இருந்த டைலமாஸ், ஏன்னா இந்த 100 நாட்களில் மிக அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளானவராகவும் கூட்டணி குறித்த விவகாரங்கள் அவர் பேசியது, அவர் பேசினது அவரே மாற்றி பேசினார். திமுகவோடும் நாங்கள் தோழமையோடு தான் தொடர்கிறோம்னு பேசினதில் தொடங்கி அரசின் மீதான விமர்சனங்களை வெளிப்படுத்தியது, சொந்த கட்சியிலே அப்படியான விமர்சனங்கள் வரும்பொழுது அது குறித்து மௌனமாக கடந்து போனது, இப்படி பல விஷயங்களை திரும்ப அவர்கள் செய்திருந்தார். விசிகாவினரை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆகஸ்ட் 17 என்பது தான் அவர்களுக்கான அந்த உற்சாக மிகுதியில் அவர்களுக்கான அந்த கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகத்தான் அவர்கள் இதை இப்போதும்
செய்வார்கள். இந்த முறை ஆளுங்கட்சியிலேயே கூட்டணியில் அங்கம் வகித்தது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு இந்த மாநாட்டு காட்சிகளிலிருந்து நம்ம பார்க்க முடியும். உள்ளபடி அது கட்டுக்கடங்காதங்கிற வார்த்தை பலரும் பயன்படுத்தி இருந்தார்கள். இன்னமும் நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவு லேக்கிங்கில் இருக்காங்கங்கிறதையும் நம்ம நேற்று அந்த கூட்டத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. நல்ல வேளையாக அவர் ஒரு சென்சிபிளான தலைவருங்கிற வகையில் இருந்து சீக்கிரமாக, ஏன்னா அவர் பேசுவதற்கு மிக நிச்சயமாக அந்த கூட்டத்தினுடைய சிறப்பம்சமே அவருடைய உரை தான். அதை ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே அவர் முடித்திருக்கிறார் என்கிற முடிவே அவர் எடுத்தார். அவருக்குமே பெரிய அசௌகரியங்கள், அவருக்குமே மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. ஏன் இவ்வளவு, அதாவது உங்களுடைய தலைவர் தான், நீங்கள் கொண்டாடக்கூடிய மனிதர் தான், அது அத்தனைக்கும் அவர் தகுதியானவர் தான். பட் அந்த உணர்வு எழுச்சி அப்படிங்கிறது இன்னமும் ஆற்றுப்படுத்தி ஓரளவுக்கு அதை பண்படுத்த வேண்டிய இடத்துக்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு பொறுப்பு அவருடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். கம்மிங் டு பாலிடிக்ஸ் அப்படின்னா நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எதாவது ஒரு புத்தகமாகவே வெளியிட்டு பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் தாவேகா அரசுக்கான விஷயங்கள், மத்திய அரசு தொடர்பான விஷயங்கள், கருத்தியல் ரீதியிலாக அவர்களுடைய தெளிவான நிலைப்பாடு இதெல்லாம் நிப்பாட்டிட்டு காங்கிரஸ் அறிவிச்சாங்க. ஏன்னா பலரும் நீங்கள் வெளியில் வரும்போதே அறிவித்து விட்டு தான் வந்தார்கள். திரும்ப அவர்கள் அந்த ஸ்டாண்டை ஆரம்பத்தில் எடுக்கலை. காங்கிரஸ் வரும்போது அடுத்த பஞ்சாயத்து தேர்தல், அதற்கு பிறகான லோக்சபா, பிறகு வருகிற ராஜ்யசபா, அதற்கு பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தல், கூட்டுறவு சங்க தேர்தல்கள் மட்டும்தான் அவங்க சொல்லலை. கொஞ்சம் விட்டுருந்தா அதையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லாவற்றோடும் நாங்கள் தோழமையோடு தொடர்வோன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்படி அவர் ஆனால் இல்லை, நாங்கள் எப்போது நினைத்தாலும் இப்போவும் வெளியில் எங்களால் வர முடியும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்களுடனான கலந்துரையாடல் அவர் பேசியதுங்கிறது மறுபடியும் ஒரு பிரச்சனையாக பேசுபொருளாக மாறியது, பிரேக்கிங்காக போகுது. அதற்கு பிறகு ஐ திங்க் ரெட்டமலை சீனிவாசனார் மணிமண்டபம் நினைக்கிறேன், அங்கே மரியாதை செலுத்திட்டு வெளில வந்து ஒரு விஷயம் பேசினார். அவர் பாஸ்ட் டென்ஸில் ப்ரெசண்ட்டாக சொன்னதை ப்ரெசண்ட்டில் போட்டுட்டாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. வைகோ அவர்களே கூட அங்கே நட்போடும் இங்கே தோழமையோடும் தொடர்வோங்கிறதுக்கு நாங்கள் நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, அதாவது அந்த கூட்டணிக்குள்ளேயே அவர் குறிவைக்கப்பட்டாரா அல்லது விமர்சனம் செய்யப்பட்டாராங்கிறதெல்லாம் முடிஞ்சு நகர்ந்து வந்திருக்கார்கள். அப்போ இதற்கு பிறகு தாவேகா இவ்வளவு நாள் அவங்க அமைச்சரவையில் பொறுப்பேற்ற போது இது அவர்கள் அரசு தான், இது எல்லாருமே ஆக்சுவலாக என்ன தவறு பண்ணுறாங்க, தாவேகா அரசுங்கிறாங்க. தாவேகா கூட்டணி அரசுங்கிறது தான் ப்ராப்பரான டெர்மினாலஜி. எப்படி 2006-11 மைனாரிட்டி சர்க்கார்னு சொல்வது சரியானதோ, ஏன்னா அந்த அரசாங்கத்துக்கு ஆளும் கட்சியாக கூட்டணி கேபினெட்டை வந்துருச்சுன்னா அது திமுக கூட்டணி அரசாக போயிருக்கும். எண்ணிக்கை 117 இல்லாமல் ஒரு கட்சி தொடர்கிறது என்றால் அது மைனாரிட்டி அரசாங்கம் தான். வெளியே அரசாங்கத்துக்கு நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சுருந்தா அவங்க ஜெயிச்சிருக்க போகிறாங்க, அது வேற கணக்கு. அதே போல் நடப்பது தாவேகா கூட்டணி அரசாங்கம் தான். என்றைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பெடுத்து கொண்டாரோ அன்றிலிருந்து இது உங்களுடைய அரசாக மாறிவிட்டது. அறிவிப்பு தான் பின்னாடி வந்திருக்கு. ஒரு டயலமா அவருக்கு இருந்தது. உண்மை என்ன சிக்கல்னா, அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு அந்த நம்ம இவ்வளோ நாள் ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் வச்சுட்டு இருந்தோமே, தேர்தலுக்கு முன்பாக நம்ம பேசிய விஷயங்களை உடனே மாற்றினா நம்ம மீதான கிரெடிபிலிட்டி போயிடாதான்னு அவருக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. மற்ற சாதாரண அரசியல்வாதிகளை போல் அவர் அந்த முடிவை எடுத்து அறிவித்து விட்டு நகர முடியாமல் இருந்தது தான் அது. அந்த ஒரு ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி வேறு எதையுமே யோசிக்காமல் கடந்த 8 ஆண்டுகள் திமுகவை பல நேரங்களில் தோழமையாக சுட்ட வேண்டியதில் கூட சுட்டாமல் போனதுங்கிறது தான் அவரின் மீதான விமர்சன பார்வையாக இருந்தது. அந்த விமர்சன பார்வைகள், அதற்கான தேர்தல் ரீதியிலாக அவர்களுக்கு இழப்புகள் இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு நின்றுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் தாவேகா எதிர்ப்பதை விடவும், ஆக்சுவலாக வைகோ சொன்னார் இல்லையா, நாங்கள் அந்த கன்னி வெடிகளை இருக்கிற சேப்பஸ் அண்ட் மைனஸ்னு அதை திரும்ப அறிவிக்கவில்லை, அரசினுடைய குரலாக நின்று இதுக்கப்புறம் தீர்க்கமாக திமுகவின் மீதான எதிர் வினைகள் தாவேகாவை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறதுல முன்னணியில் அவங்க இருப்பார்கள் அப்படிங்கிறத நேற்றைக்கு அறிவித்திருப்பது அப்படி தான் பார்க்கணும். இதில் என்ன சிக்கல்னா, விசிகா இப்போ இதை அறிவிக்கிறாங்க. நேற்றைக்கு அவங்க வடக்கு மண்டலத்தில் அவங்களுடைய புள்ளியாக, ஏன்னா அவங்களுடைய சென்ட்ரிக் கான்சன்ட்ரேட்டடான ஓட் பேங்க் இருக்கக்கூடியது வடக்கு மண்டலம் தான். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த எலெக்ஷன் மூலமாக விசிகா பெருமளவுக்கு வாக்கு வங்கி இழந்திருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, அது தேர்தலில் அவங்களுக்கான இழப்புகள் என்பது சந்தித்திருந்தாலும் கூட ஆட்சி பொறுப்பு எடுத்தது என்பது எங்களுக்கு ஒரு பூஸ்டை கொடுத்துருக்குன்னு அவங்க பதிவு பண்ணுவதற்கு, அதாவது விசிகா இதோட முடிஞ்சிருச்சு. ரவிக்குமார் கூட அது குறித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. திரு எஸ் பாலாஜி அவர்களும் ஒரு பதிவிட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இல்லைங்கிறது கட்சிக்கான ஒரு ரூபாய். நீங்கள் ஆட்சியில் போய் பங்கு பெற்றுட்டீங்கனாலே அந்த ஒரு அமைச்சரை மையமாக வைத்தே உங்களுக்கு அண்ணன்ட்ட நான் சொல்லிடுவேங்கிற வகையில் ஊருக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேடஸுக்கு அப்படி பாய ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜிங்கிறதுனுடைய வெளிப்பாடு ஒன்று. ஸோ அப்போ ஆளுங்கட்சியாக நம்ம தான் இருக்கோம்,
நாளைக்கு அங்கே உள்ள உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மேயர்ஷிப் கொடுக்குறாங்க, இல்லை அதெல்லாம் வேற. குறைஞ்சபட்சம் நமக்கு இங்கே வேலைகளை இப்பயே ஆரம்பித்தோம்னா அடுத்ததில் கவுன்சிலர்ஷிப்புங்கிற அளவுக்கு வேலையை பார்த்து இப்போ இன்டர்னலாக வேலைகளை தொடங்குற அளவுக்கான ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அடுத்தது திமுகவோடு இந்த அவங்க ஒரு பிரீஃப் டென்யூர் பயணித்தார்கள் இல்லையா, இந்த காலகட்டங்களில் நமக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லைன்னு அவங்க கேடஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை வெளிப்படுத்தினால தலைவர் வந்து நம்மளை இல்லை இப்படியே பயணிப்போம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு. அந்த கன்சர்னை ஏற்று நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரை சொல்லும்போது அங்கே எழுந்த அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஆர்ப்பரிப்பு சில செய்திகளை சொல்லுகிறது. ஸோ வெளியில் வந்ததை இவர் ஃபார்மலாக இப்பயாவது அவங்களும் நம்மள மாதிரியே இவர் என்னங்க திடீர்னு இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு குமுறல்ல இருந்தாங்க. இதுதான் அறிவிக்கும் போது அங்கே எழுந்த அந்த எனர்ஜி என்பது அடுத்த கட்டத்துக்கு அவர்களை நகர்த்தி இருக்கிறது. திமுக எதிர்ப்பை இனிமேல் கூர்மைப்படுத்துவார்கள். பாஜக எதிர்ப்பு விஜய் அவர்கள் செயல்னா என்ன நாங்கள் செய்கிறோம்னு அதையும் கூர்மைப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அங்க மாநாட்டில் அறிவிச்சது மட்டும் இல்லாம தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்களையும் உடனடியாக மறுநாளே வந்து சந்தித்து அவர்களுடன் உரையாடிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த உரையாடல்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இத்தனை நாள் வந்து தாவேக அமைச்சர்கள்கிட்டே வந்து கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது, திருமாவளவன் தொடர்ந்து இப்படி பேசுறாருன்னு. ஸோ இனிமே நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், என்னதான் விசிக வந்து நீங்க திமுக காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தது, அதனால அவங்க மன உளைச்சல்ல இருந்தாங்க, இப்போ தொண்டர்கள் வந்து விஜய்னு சொன்னே கொந்தளிக்கிறாங்க. ஆனா இப்போது வரைக்கும் சேலம் நினைக்கிறேன் அம்பேத்கர் சிலை இப்போதைக்கு மூடப்பட்டு தான் இருக்கிறது. அது வந்து அவங்களால வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை கூட திறக்க முடியலங்கிறப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விசிக தொண்டர்கள் மத்தியில் இருக்கதானே செய்து. இதுல அந்த இடத்துல மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் போயிருந்திருக்கணும். ஆக்சுவலா அவர் இப்போ வரைக்கும் அதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா எனக்கு நினைவில்லை. பாரஞ்சித் அவர்கள் அது தொடர்பாக தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்பினார். அவர் சொன்னார், இருதரப்பு மோதல்னு நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்கன்னா 2 தரப்பிலிருந்தும் கைது செய்திருக்க வேண்டும். நீங்கள் கைது செய்த 14 பேரோ 16 பேரோ கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க, அதற்கு பிறகு ஜாமீன் கிடைத்ததனால் அது எப்படி 14 பேரும் பட்டியல் சமூக மக்களாகவே இருக்கிறார்கள்? இது கான்சியஸாக அரசு நிர்வாகம் ஒரு தரப்புல நின்று ஆதிக்க சாதியினரோடு நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஃபேப்ரிகேட்டட் சார்ஜ் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தா ஸ்டேட்டஸ் கோ தொடர்கிறது. நீங்கள் எப்படி கடந்த இதில் அவங்க வந்து திரௌபதி அம்மன் கோவிலில் விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்களும் அனுமதிக்கணும்னு வரும்போது யாருக்கும் இல்லைன்னு கோவிலை திமுக இழுத்து பூட்டியதோ அந்த இடத்துல 3 சிலைகள் இருக்கிறது. ஐ திங்க் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 சிலைகள் அந்த பகுதியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 3த்தையும் மூடுவோன்னு நீங்கள் மூடுறீங்க. அப்போ அது சொல்யூஷன் கிடையாது. ஏன் அம்பேத்கர் அது 2019 இத்தனைக்கும் நிறுவப்பட்ட சிலை. அப்போ அப்படி பார்த்தா ஒரு ஷார்ட் டென்யூர் அதிமுக ஆட்சி, அதற்கு பிறகு திமுக ஆட்சி, இப்போது தாவேக ஆட்சி என்றால் அதிகார மட்டத்தில் அது அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அப்படியே தான் இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக இது இந்த 5 ஆண்டுகள் முடியும் பொழுது தான் நமக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். அவங்க கிளைம் பண்ணுறாங்க இத்தனை பேருக்கான அதிகார பிரதிநிதித்துவம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்குள்ளே 8 அமைச்சர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட உண்மையான அதிகாரம் என்பது போய் சேருகிறதா அப்படிங்கிறத நம்ம சம்பவங்கள் வரும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சராகவும் இருந்ததுனால அமுதன் வீட்டுக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் போனாரா அல்லது அந்த மாணவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் அனுப்பப்பட்டாரான்னு ஒரு கேள்வி எழும். ஏன்னா போனது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாரும் இவர் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களும் போகிறாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. எனக்கு அதில் தான் ஒரு கிளாரிட்டி, அது சட்ட ரீதியாகவே இன்னும் தெரிஞ்சவங்க யாரும் சொன்னால் தெரிஞ்சுக்க முடியாது, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட்டியல் சமூக மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாணவருக்கு குடும்பத்தாருக்கு நாங்கள் நிதி வழங்கியிருக்கோங்கிறாரு. அது பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் கொடுக்கப்பட்டதா இல்லை அந்த தாக்குதலில் சாதிய ரீதியிலான ஆங்கிளும் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல. நீங்கள் இப்போ விபத்தாக நடக்கிறது இல்லை அவர் சோல் பிரெட் வின்னராக இருக்காரு, அந்த நேரத்தில் கொடுத்தால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுவே நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்தில் கோஷ்டி முதல்ங்கிறீங்க. அப்போ அது நீங்கள் ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே கோஷ்டி முதல்னு சொன்ன பிறகு ஒரு எஸ்ஐ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிறவருக்கு அமைச்சரே சொன்ன பிறகு நான் மாற்றி ரிப்போர்ட் வைக்கணும்னு எப்படி தோணும்? அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதாங்கிற கேள்வி இருக்குது. கோஷ்டி முதல்னா நம்ம இதே கேள்வி தான் கேட்குறோம். எப்படி சேலத்தில் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் கைது செய்தவர்கள் அத்தனை பேரும் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிறார்களோ, கோஷ்டி முதல்னா 2 தரப்புலையும் நீங்கள் ஆட்களை கைது பண்ணியிருக்கணும். அமுதன் கேட்கல எத்தனை பேரை கைது பண்ணீங்க? கைதானவர்கள் அத்தனை பேரும் ஒரு தரப்புனா அப்போ ஒரு கும்பல் கூடி அடித்ததாகத்தானே
அது வரும் என்கிற கேள்வி வருது. இப்போ இதெல்லாம் அமைச்சராக இருந்தும் செய்ய முடியல அப்படிங்கிற அதிருப்தி. இப்போ என்னன்னா அமைச்சராக இருந்து சில விஷயங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியுங்கிறது வருது இல்லையா? அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒப்பீட்டு லெவலில் இதை விட அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அவங்களால அவங்களுடைய வாக்காளர்களை, அவங்களுடைய தொண்டர்களை கன்சோல் பண்ணிட முடியும். கடந்த முறை என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த ஆட்சியை ஆதரித்தீர்கள், ஆனால் நம்மிடம் அதிகாரம் ஒரு இடத்திலும் வரலையே என்கிற கோபம் தான். அப்போ அவர் இப்போ உள்ளே போன பிறகு செய்யறதுங்கிறதெல்லாம் வெளியில் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்களுடைய நலன் சார்ந்து பல வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா அது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸில் இது கூட போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது கூட போச்சுன்னா தராசில் இது கீழே இறங்கிடும், வெயிட்டை கூட இருக்கிறது. அப்படி போகுது அப்படின்னா அதன் அடிப்படையில் சமாதானம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கூடுதலான மேயர்கள், கூடுதலான கவுன்சில்ஷிப் வருது, அதில் அவங்களால அதிகாரத்தை உள்ளபடியே செலுத்த முடியுது என்றால் சில விஷயங்கள் செய்ய முடியாதது குறியீடாக கூட அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் என்கிற நிலைக்கு ஒரு 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 இயல்பாக அதை வந்து கொண்டு போவதற்கு நீங்கள் நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் அப்படிங்கிறது அப்படி யோசிச்சோம்னா, மாயாவதி அவர்கள் யூபியில் முதலமைச்சரான பிறகு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான எல்லா கொடுமைகளும் யூபியிலேருந்து களையப்பட்டுச்சானா வேற. ஏன்னா சிஸ்டமே அப்படி தான். இப்போ இதே அமைச்சர் வன்னியரசு இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு செய்தி ரிப்போர்ட், அது ஆங்கில ஊடகத்தில், ஏறத்தாழ 3 மாதங்களாக நீங்கள் இப்போ இந்த சாதிய ரீதியிலான கொடுமைகள் நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத உதவித்தொகை அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுப்பதற்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. 3 மாதங்களாக அந்த தொகை விடுவிக்கப்படவில்லை, அவங்களுக்கான பென்ஷன்ஸ் வரலை அப்படிங்கிற வந்து ரிப்போர்ட்டர் அங்கே கரஸ்பாண்டன்ட் வந்து அமைச்சர் வன்னியரசுக்கிட்டே கேட்குறாரு. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறார், நான் முடிஞ்ச மட்டும் இன்றைக்கே ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். என்ன காரணம்னா, மத்திய அரசு இதில் ஒரு ஷேர் தரணும், SCST/BOA ஆக்டில் நீங்கள் அப்படி கொடுப்பதற்கு கொடுக்கணும். 3 மாதங்களாக 2 மாதங்களாக அவங்க பணத்தை விடுவிக்கலை, அதனால் இது ஹோல்டில் இருக்குன்னு. மற்ற இதுக்கு முன்பாக இருந்த எல்லா அமைச்சர்களை விடவும் கூடுதல் விஷயம் தெரிந்தவராக, கூடுதல் உணர்வு உடையவராக, சோஷியல் கன்சர்னோடு இருக்கிறவராகத்தான் அமைச்சர் வன்னியரசு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாரை விடவும் கம்பேரிட்டிவ்ல அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக, ஒரு ஒப்பீனியன் அவருக்கு வந்து அவர் ஒரு ஃப்ரீ வில்லோடு இருக்கக்கூடியவராக தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர் இருந்தாலும் கூட அங்கே ஒன்று ஹோல்ட் ஆகுது அப்படின்னா அவரால் அதை மூவ் பண்ண முடியாத நிலை தான் இருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு திமுக அரசு இருந்தால் குறைஞ்சபட்சம் நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம்னு அட்லீஸ்ட் பழியவாச்சும் அவங்க மேலே போடுவாங்க. இவங்க இந்த விவகாரத்தில் தொடங்கி FSSAIயில் நீங்கள் டாஸ்மாகில் அந்த 11 மதுபானத்தை ஏன் 24 மணி நேரத்தில் கொண்டு வந்தாங்க? இந்த அரசு எல்லா அம்புகளையும் வாங்குது இல்லை. அவங்க சிம்பிளாக சொல்லலாம், தடை போட்டது FSSAI, மத்திய அரசுடைய நிறுவனம். தடையை விலக்கியதும் 24 மணி நேரத்தில் அவங்க தான். நீங்கள் கேள்வியை அந்த கம்பெனியோட என்ன டீலிங் போட்டிங்கன்னு மோடி கவர்மெண்ட்டை கேளுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதில் வாய்வே திறக்காமல் அந்த அம்புகளை இவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மோடி அரசோடு இணக்கம் அப்படிங்கிற பேரில் கேட்க வேண்டிய உரிமைகள் பறிபோகும்போது அமைதியாக இருப்பது என்பது கூடுதல் சிக்கலை, நெருக்கடியை உருவாக்கும். அது விசிகா கிளைம் பண்ணக்கூடிய பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தான் முகம், அந்த கிரெடிபிலிட்டியை நாங்கள் வந்தால் தான் வருங்கிறத நாளடைவில் காலி பண்ணும். பட் அதை தாண்டி வாக்கு வங்கியை அவர்கள் பரவலாக்குவதற்கு வேற ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கலி இது அவங்களுக்கு பலமாகவும் போகும். அப்போ இது வந்து உங்களுடைய நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய அந்த சித்தாந்தம், ஐடியாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிக்கும் ப்ராக்டிக்கலாக அரசியல் ரீதியிலாக, அதை விட முக்கியமாக நிர்வாக ரீதியிலாக உங்களுடைய செயல்பாடுகளுக்குமான ஒரு மோதலாகத்தான் இந்த ஆட்சி இருக்க போகிறது. நீங்க சொல்றீங்க இந்த பாஜக எதிர்ப்பில் தீவிரம் இல்லாதது அப்படிங்கிறது விசிகாவுக்கும் வந்து பேக்ராப்பா போகும் அப்படின்னு. இத்தனை நாட்கள் வந்து 100 நாட்கள்ல பார்த்தது தாவேகத்தை காங்கிரஸ் தீவிர எதிர்ப்பை வந்து திமுக மேல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் உடனுக்குடனாக பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தாவேக விட்ட ஒருவேளை குறைந்ததை உணர்ந்ததனால் திமுக பக்கமும் வேணும், திமுகவை நம்ம முட்டிட வேண்டாங்கிற ஒரு சாஃப்ட் டோனை காங்கிரஸ் எடுக்குதோ அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா கனிமொழி MP அவர்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு. ஆனா அங்க வந்து இந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இது ஒரு மரபு தான், நாங்களுமே கலந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த காங்கிரஸும் மாணிக்கம் தாக்கூரும் இப்ப இப்படி ஒரு டோன் எடுக்கிறாங்கன்னா திமுகவும் முற்ற வேண்டாம், தாவேகா பக்கமும் இருப்போங்கிற ஒரு இடத்துக்கு நகருதா காங்கிரஸ்? இதில் காங்கிரஸ் தந்திரமாக தமிழ்நாடு முதலமைச்சரை பாலிசி ரீதியிலாக ஏமாற்றி இருக்கிறதுங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. நான் அது சார்ஜாக கூட வைக்கல. நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் கூட்டியே ஆனும், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரம்னு அது நேரடியாக சொல்லப்படுவது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சு வெங்கடேசன் அவர்கள் அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் SPL சாரும் சரி குபேந்திரன் சாரும் பேசிக்கிட்ட ஒரு உரையாடலில் குபேந்திரன் சார் அதை பிரேக்
லைக் பண்ணாங்க. நான் இப்போ காங்கிரஸே சொல்லியிருக்குன்னே வச்சுப்போமே. ஏன்னா தமிழ்நாட்டில் இவராக அதற்கு முன்பாக அதை எடுத்த மாதிரி இல்லை, காங்கிரஸ்க்கே அந்த நம்ம பெனிஃபிட்டை கொடுப்போமே. இந்தியாவில் 4 காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. கடந்த 25 நாட்களாக நாடாளுமன்றம் நடக்கிறது. நாடாளுமன்றத்தில் டெய்லி காலையில் என்ன பேசணும்னு கார்கே அவர்களுடைய அலுவலகத்தில் இந்தியா கட்சி எல்லா கூட்டமும் கூடுறீங்க, என்னென்னு நீங்கள் அஜெண்டா அன்னைக்கு செட் பண்ணுறீங்க. ஒரு நாள் கூட டீலிமிட்டேஷன் வரலனா அப்போ டீலிமிட்டேஷன் இந்தியா தழுவிய பிரச்சனை இல்லையா? அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு எம்பிக்கள் அதை சொல்லி வேண்டான்னு காங்கிரஸ் தலைமை மறுத்ததா அப்படின்னு கேள்வி வரும். 4 கர்நாடகா சிஎம்ஸில் ஒருத்தர் கூட கடைசியாக டீலிமிட்டேஷன் குறித்து டி.கே. சிவகுமார் என்னைக்கு பதிவு போட்டார்னா ஏப்ரல் 17 இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டு ஷர்ட்டை மாற்றிட்டு வந்து பட்டாசு சார்லியா ஸ்டாலின் அன்னைக்கு போட்டிருக்காரு. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இங்கே தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியும் அதே நாளில் தான் போட்டிருக்கிறாரு. வி.டி. சதீசன் அவர் அந்த காலகட்டத்தில் அங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸில் தான் இருக்கார். அவர் போஸ்ட் எதுவும் பெருசாக போடலை. கடைசியாக அவர் ஒரு 1-to-1 இன்டர்வியூ சிஎம் ஆன பிறகு எடுத்ததில் டீலிமிட்டேஷனை பற்றி கேள்வி வருது. வந்தால் தென்னிந்தியாவுக்கு பாதிப்புன்னு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ். ஹிமாச்சல் இதில் சீன்லேயே இல்லை. எனக்கு இருக்கிறதே 4 தொகுதி. அந்த 4 தொகுதியில் நீங்கள் வந்து பிரிச்சா என்ன பிரிக்கலனா என்னன்னு ஹிமாச்சல் சிஎம் இந்த சீனுக்குள்ளே வரல. அப்போ காங்கிரஸுக்கு எந்த மாநிலத்திலுமே டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனைனா அவர்களுக்கு திமுக என்ன முடிவை எடுக்கும், பாஜக கூட நெருங்குச்சுன்னா அந்த சட்டம் நிறைவேறுமே என்னன்னு கேட்டால் அவங்க நம்ம கேட்டால் சொல்ல மாட்டாங்க, நம்ம சண்டை போட்டுட்டோம். அவங்க நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அப்படியே ஒரு தூண்டில போடுங்க அப்படின்னாங்க. இவங்க அதில் குளறுபடியாக தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பலை. தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பலைன்னா தலைவரை மதிக்காத இடத்துக்கு நாங்கள் ஏன் போகணும், எம்பிக்கள் வர போகிறது இல்லை. ஆப்வியஸாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டாலும் எங்கள் கொறடா சொல்கிறதுக்கு தாங்க ஓட்டு போடுவோம்னா அவங்க சொல்ல போகிறாங்க. அதை தாண்டி அப்போ அந்த இடத்துல பார்த்தது தான் சட்டமன்றத்துக்குள் மசோதா வரும்போது அன்றைக்கி ஆக்சுவலாக அதுவே ஒரு ட்ராப்பாக வரும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் தான் பேசி தொடங்கி வச்சு எல்லாம் முடிச்சு வந்த பிறகு லாஸ்ட்டில் தீர்மானத்தை நீங்கள் வாக்கெடுப்பு கூட போகிறீங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வராமல் சிபிஐக்கு நகர்த்தினாங்க. அப்போவே திங்கேவா வேலை நினைக்கிறேன் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் தானே தொடங்கி வைப்பார் அப்படின்னும் போது இல்லை வழக்கமாக நம்ம அப்படி தான் செய்கிறோம், இந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னாருன்னு. அது நான் என்னவா அது சென்ஸ் பண்ணேன்னா ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை இல்லை என்ன மசோதான்னு தெரியாமல் போட மாட்டோம் அப்படின்னா பிஜேபியோட நீங்கள் போயிட்டீங்க என்று அங்கேயே நிறுவுவது, நேருக்கு நேராக கன்ஃபரண்ட் பண்ணலான்னு அமைச்சர்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டு ஓப்பனிங்கே அது வந்துருச்சுன்னா மொத்தமாக ஃபயர் ஆயிரும். கிராஸ் ஃபயரில் மீது யாருமே பேச முடியாமல் போகலாம். லாஸ்ட்டில் அவங்கள வைப்போம் சொன்ன பிறகு அந்த டிபேட்டை ஹீட் ஆக்கிடலான்னு ஒரு எண்ணம் இருந்ததாங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருந்ததா என்பது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். எல்லாரும் பேசி முடிச்சு ரிட்டன் நடுவில் பிரேமலதா அதை வந்த பிறகு தானே சொல்ல முடியும்னதும் டிஎம்கேனுடைய கூட்டணியில் இருக்காங்க, அதுதான் வரப்போதான்னு அன்னைக்கெல்லாம் என்னங்க சொல்ல போறீங்கிற மாதிரி தான் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எழுந்து அவர் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் டீலிமிட்டேஷனுங்கிறத உரையாடலே நாங்கள் தான் தொடங்கணும், இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம். ஃப்ரீசிங்கிறது எங்களுக்கு எப்போதுமே உடன்பாடு தான். ஃப்ரீசிங் இல்லாமல் வந்தால் என்னென்ன சப்கிளாஸ் வேணும் இதெல்லாம் பேசிட்டு ஒருமனதாக வரவேற்கிறேன்ன பிறகு தாவேக்கா பிளான் பண்ணது நடக்கலையேன்னு வருத்தத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் அன்னைக்கே உள்ள வந்து எனக்கு தகவல் கிடைத்தது, ஒன்று ஆதரிப்பார்கள் இல்லாத வெளிநடப்புன்னும் போது தகவல் கிடைச்சதுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு பேரவைத் தலைவர் குறுக்கிட்டுட்டு அந்த பகுதியை நான் நகர்த்துறேன் நீக்கிறேன், முன்னாடி பேசின வரைக்கும் ஆதரிப்பார்களா வெளிநடப்பு செய்வார்களா இல்லை எதிர்ப்பார்களாங்கிறதோட வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நிர்மல்குமார் அவர்களும் அதே சொல்கிறார். இப்போ காங்கிரஸ் தெளிவாயிருச்சு என்னன்னா திமுக அதை வரவேற்றுட்டாங்க, அப்போ எதிர்க்க தான் போகிறாங்க, நமக்கு இந்த கிளாரிட்டி வந்துருச்சு இல்லை, இனிமே திமுக நம்ம சண்டை போட வேண்டான்னு ஒரு மோடுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் சம்பந்தம் இல்லாமல் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமர் ஆவார் என்று சொன்னவுடன் முதல் சேர்க்கே காங்கிரஸ் தான். யாரை சொல்றாரு அவரு? பிரவீன் சக்கரவர்த்தியா, ப. சிதம்பரமா, அல்லது ஜோதிமணி அவர்கள் இருக்காங்க, இல்லை நீங்கள் யாரைத்தான் சொல்கிறீங்க ஒரு பேரை சொல்வீங்கன்னா அது ஆப்வியஸாக ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லைன்னுங்கிறது தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சே. விஜய் தான் சொல்கிறாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியணும் போது தான் இப்போ நம்ம பதிலுக்கு ஆக மொத்தம் ஏற்கனவே மோடிக்கு எதிர்ப்பாக இந்த கூட்டத்தொடர் முழுக்க திமுக இல்லாததாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்து பேச முடியலையோங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஒரு பலம் குறைஞ்சதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனோடு சேர்த்து டீலிமிட்டேஷனை எதிர்ப்போன்னும் போது அவங்க ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படி தான் தொடர்றாங்க என்கிற நிலையில் வந்து தான் ஜெயராம் ரமேஷ் பேட்டி கொடுக்குறார்.
அவங்க வந்து திமுக இன்றைக்கு நாங்கள் நடுவில் இடைவெளி ஏற்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் ஒரே அணியில் தான் பயணிக்கிறோம், பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து திமுக ஒருபோதும் விலகாது என்று நான் நம்புகிறேன்னு அகில இந்திய அவங்களுடைய ஊடக பிரிவுக்கு பொதுச் செயலாளர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் ஜெயராம் ரமேஷ் பேசுகிறாரு. அதே நாள் தான் இங்கே மாணிக்கம் தாகூர், ஏங்க நிர்மல்குமார் அவங்க இப்போ சேர்ந்துட்டாங்கன்னே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மாணிக்கம் தாகூர் டீ பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் மரபு தான், அது யார் வேணாலும் போகலாம், போனால் டீ கொடுப்பாங்க, எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பாங்க, அப்படியே எந்திரிச்சு வந்துடலாம், கூட்டணிலாம் பேசாங்க, டைம் இருக்காதுன்னு கனிமொழி அவர்களுக்கு அவங்க டிஃபென்ஸ் வர்றாங்க. திமுகவுக்கு ஏன் வக்காலத்து வாங்குகிறார்கள் என்று சொன்னால் 2020 இவர் பாஜக எதிர்ப்பு அடுத்த 3 வருஷத்துக்கு காட்ட மாட்டார். நீங்கள் இருக்கிற எல்லா எம்பிகளும் குமரிக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க. நம்ம காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் உட்பட, மாணிக்கம் தாகூர், துரை வைகோ, சு வெங்கடேசன் அவர்களும் அதில் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். போய் இந்த MMDRA மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ஆக்டை கொண்டு வராதிங்க, அப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாடு இந்த ஆண்டு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ மட்டுமே 11,000 கோடி நமக்கு அந்த மைன்ஸ்லேருந்து வரணும், அந்த வருவாய் போயிரும் குமரிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறக்கல. அப்போ அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, இவர் என்ன சொல்கிறாரு, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்ற சமயத்தில் நாங்கள் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறோம், அது வரைக்கும் இணக்கமாக போகிறோங்கிறாரு. 2029க்கு இவர் நம்ம கூட தான் வருவாரா? ஹிந்தியில் விஜய் குறித்து வருகிற ரீல்ஸ் எல்லாம் அப்படி தெரியலையே, அவரே தனி ட்ராக்கு ஏற்பாடு பண்ணுறாரோ என்கிற சந்தேகம். இவர் பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்துவது என்பது நாளைக்கு காங்கிரஸோடு பயணிக்க வேண்டிய தேவையில்லை, இடைத்தேர்தல் வந்த பிறகு இவர் நம்மளை கூட கைட்டி விடலாமோ என்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் வந்திருக்கிறது. அதனால தான் திமுகவோடு நாங்கள் இன்னமும் பெரிய கோபமெல்லாம் இல்லைங்கிற ஒரு ஆங்கிளையும் காட்டிக்கிட்டு அந்த பக்கம் கூட்டணியில் தான் இருக்கோம், தொடர்றோம். நீங்கள் பல தலைவலிகள் அவங்களால வந்திருக்கு. நேற்றைக்கு துணை குடியரசுத் தலைவரோட போயிட்டு பார்த்தா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. அது பெரிய சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. விஸ்வநாதன் அவர்கள் பேசியது, அவர் பேசும் பொழுதே அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை குறிப்பிட்டாதீங்கன்னே பேரவைத் தலைவர் திரும்ப திரும்ப குறுக்கிட்டார். முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்த அடுத்த நாள் அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் YMCA மைதானத்தில், அது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம்ங்கிறாங்க, அந்த நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 2வது போகுது. இதெல்லாம் அவங்களுக்கு நெருக்கடியாக, சிக்கலாக, குழப்பமாக மாறினாலும் அந்த 5ல் தான் நம்ம கவர்மெண்ட் நிற்கிதுங்கிறனால எதுவும் சொல்ல முடியல. என்னைக்கு கிடைத்தால் இவர் பாஜக எதிர்ப்பிலிருந்து சுத்தமாக நான் ஏன் எதிர்க்கணும்னு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியோ அல்லது ஒரு நவீன் பட்நாயக் மாதிரியோ போகவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு மோசமான நிலையில் இருந்து தான் காங்கிரஸும் அதை பார்க்கிறது. அவங்களுக்கு இவர் பாஜகவை எதிர்க்கலனாலும் பரவாயில்லன்னு வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ள சந்தேகத்தோடு தான் இவர்களை பார்க்கிறார்கள். எனவே தான் என்ன இருந்தாலும் திமுக எங்கள் நண்பர் தான் அப்படின்ட்டு. ஏங்க நீங்கள் 90 நாளாக மாஞ்சி எந்த விவாதத்துக்கு போனாலும் தாவேக்கா பெரும்பாலும் ஆட்களை அனுப்ப மாட்டாங்க. நடுவில் சில கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரம் அனுப்பாமல் இருந்தாங்க. இப்போ தானே ஃபுல் லிஸ்ட் போட்டாங்க. ஸோ யாராவது ஒரு ஆதரவாளர் ஒருவர் காங்கிரஸ் திமுக சண்டையாகத்தான் விவாதம் முற்றுமுழுதாக இருந்தது. அப்போ இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இருந்துட்டு இப்போ டோனை மாற்றுறீங்களான்னா, நீங்கள் ராகுல் பிரதமர்னு அறிவிச்சா கூட நாங்கள் கண்டினியூ பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞை முழுக்க அரசியல் கணக்கு. ஓகே, நிறைவான கேள்வி, சுருக்கமாக சொல்லுங்கள். என்னன்னா, எப்படி நீங்கள் காங்கிரஸ் திமுக சாஃப்ட் டோன் எடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி திமுக தாவேக கிட்ட ரொம்ப சாஃப்ட் டோன் எடுக்கிறாங்களா, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா சட்டப்பேரவையில் திமுக முன்னாள் சீனியர் அமைச்சர்களாக இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்கள் கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப சாஃப்டாக சிரிச்சுக்கிட்டே அதை கலாய்க்கிற மாதிரியான ஒரு ஆக்ரோஷமாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் கூட திமுக ஏன் தாவேகவோட ஒரு அமைதியான போக்கை வந்து எடுக்கிறாங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்களும் உண்மையை பார்க்குறீங்க. எடுக்கிறது முதல் வரிசையில் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்கள், உதயநிதி பக்கத்தில் இருக்கிற 2 பேர், பிறகு தான் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துருவார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 2 பேர். அந்த 2 பேர் இதுக்கு முன்பாக வகித்த துறை என்ன, அது இன்றைக்கு யாரிடம் இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். ஏவாவேல் அவர்கள் வகித்த பொதுப்பணித்துறை இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா வசம் இருக்கிறது. KN நேரு வகித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நேரடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களிடமே இருக்கிறது என்பதை நம்ம ஒரு மாதிரி அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, இது ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே திமுக காரர்களே கொந்தளிக்கக்கூடிய இடத்திற்கு போயிருக்கிறது. நீங்கள் அவங்கள பின் பாயிண்டடாக நேரடியாக கேட்குறதுக்கு ப்ராப்பரான கேள்வி எடுச்சிங்கன்னா அவங்க சொன்னதையே கூட வாபஸ் வாங்குற இடத்துக்கு போகிறாங்க. 15,000 கோடி வருமானம்னு நிதியமைச்சர் சொல்கிறார். தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து கிராஸ் பண்ண பிறகு இல்லை வரும் என மதிப்பிடுகிறோம், மத்திய அரசு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குன்னு அவர் அப்படி நீங்கள் கோவப்படணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் எங்கே குறுக்கிட வேண்டுமோ, நீங்கள் சூரியனுக்கே வேர்க்க வைத்து விட்டோம்னும் போது OPS கோவம் வந்து எந்திரிக்கிறாருங்க.
அப்படியெல்லாம் சூரியனுக்கு யாராலையும் இது பண்ணிடவே முடியாது அப்படின்னு அவர் எழுந்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு ஏன் வரல? கணக்கு தீபம்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. முந்தின நாள் உதயநிதிக்கான கைதட்டம் நடக்குது. நீங்கள் 2 நாள் கழிச்சு உள்ளே போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு மாப்பிள்ளை தான், எங்கள் சகலைக்கு தம்பி தானுங்கிறது எங்கள் தேவையா? ஏவவேலு அவர்கள் இன்னைக்கு பேசும்பொழுதும் வட ஆற்காடு மாவட்டத்தில் பிறந்தவர் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. உடனே அது கிடையாது, ஒரு தகவலான தகவலை பதிவு பண்ணாதீங்க, ஏன்னா திருச்சியில ஆனா அந்த தகவல் அங்க தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தகவல் சட்டமன்றத்துக்கே தேவைதானா? அங்க போனது மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு. நான் திரும்பவும் சொல்றேனே, நமக்கு ஆண்டிப்பட்டில எப்பயுமே அண்ணன் தம்பி தானே மாறி மாறி போட்டிட்டு இருப்பாங்க. அவர் மகாராஜன், லோகிராஜன், அவங்க உள்ளபடியே அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் எங்க அண்ணன் தான், என் தம்பி தானே ஒரு நாளும் பேச மாட்டாங்க. மற்ற நேரத்தில் அரசியலுமே அப்படிதான். நீங்கள் அப்பாவிடமிருந்தே பதவியை வாங்கிட்டு அப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு அகிலேஷ் யாதவ்கள் அரசியல் செய்கிற ஊர் தான் இது. மாமனாராகவே என்டிஆர் இருந்தாலும் அவரிடமிருந்து சந்திரபாபு நாயுடு எப்படி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்தாருங்கிறத பார்த்த இடம் தான் இது. இப்போ சமீபத்தில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடந்ததெல்லாம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்படியான பந்தங்களையே தாண்டி அரசியல் போகக்கூடிய சூழலில் உங்கள் கட்சி தொண்டர்கள் இதை ரசிக்கலைன்னா நீங்கள் அவங்கள கேள்வியை கரெக்டாக கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். வெளியில இருந்து பார்ப்பதற்கு அவங்க கிட்ட சரக்கு, அதாவது கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த அக்ரஷனோட டிவிக்கே அந்த இடத்துல ஆன் ஸ்க்ரீன்ல ஸ்கோர் பண்றாங்க. நம்ம லைவா பார்க்கும்போது இப்போ எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படியே பேச வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் நீங்கள் சப்மிசிவ் டோன் எடுக்கிறீங்க, அடங்கி போகக்கூடிய டோன் வருது. அதை உதயநிதி ஸ்டாலின்ல தொடங்கி திமுகவினுடைய தலைமை கழகத்தில் இருக்கிற பலருமே ரசிக்கவில்லை என்கிறார்கள். அப்போ ஒரு ரீஷஃபிள் நீங்க கட்சிக்குள்ள நடத்துங்க, அதுக்கான திட்டம் வைங்க, போங்க, சட்டமன்ற குழுக்குள்ளேயே செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்கிற கேள்வி வருது. அதுல ஆக்சுவலா மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் சார் ஒரு விஷயம் சொல்வார். விஜய் அவர்கள் எழுந்திருக்கிறாருன்னா டக்குன்னு கூட அந்த வரிசையில் உட்காந்துருக்க அமைச்சர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எடுங்க. இங்கே இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு முந்தைய தலைமுறையாக இருக்கிறார்கள். ஸோ இன்னும் ஒரு யங் டீமை நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கோ, அதில் டைவர்ஸாக கொண்டு வரணுமோ. அந்த முதல் வரிசையில் நீங்கள் துணைத் தலைவர் உங்களுக்கு கொறடா கொடுக்கலன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு என்பது அர்த்தம் அல்ல. அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு அல்லது உருவாக்குவதற்கு தேவை இருக்கிறதோ என்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதை திமுக தான் அதை சார்ட் அவுட் பண்ணணும். பட் சொந்த கட்சியினராலேயே அவர்களுடைய உடல் மொழியிலிருந்து அல்லது அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம்ங்கிறது ரசிக்கப்படவில்லை என்பது உண்மை. ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட பேசும்போது குறிப்பிட்டார், எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே வந்து அமைச்சர் அவர் தான், மாப்பிள்ள தான், எங்க அக்கா லீமா ரோஸ் வேற உள்ள இருக்காங்க அப்படின்லாம் பேசுவது. இது அது பார்த்தனைக்கு அவர் 3வது முறை நினைக்கிறேன் எம்எல்ஏ. ஆக்சுவலாக வசந்தம் கார்த்திகேயனும் சரி மார்க்கண்டேயனும் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்க இந்த முறை தான் நோட்டீஸ் ஆகுறாங்க, ஏன்னா லைவ் போகுது. பட் நீங்கள் இப்படி பேசுறதுக்கு நீங்கள் பேசாமலே இருந்துடலாமே. ஏன்னா பார்க்கக்கூடிய மக்கள் அட் எண்ட் ஆஃப் த டே என் தொகுதி குறித்து இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து இவங்க பேசிடுவாங்களாங்கிற எண்ணத்தோட கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா. இதை வந்து விஷுவல் ட்ரீட்டாக பார்க்குறவங்கள நீங்கள் விடுங்க. ஃபேன்ஸாக இருக்கிறவங்க நாளைக்கு கட் பண்ணி ரீல்ஸ் ஏற்றணும் 2 பக்கம் பார்க்குறவங்க இவங்களை விட்டுட்டு சராசரி சாமானியன்னு உட்காந்து என் எம்எல்ஏ எந்திரிச்சு எங்கள் ஏரியாவில் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது அதை பேசிடுவாரான்னு பார்க்குற இடத்துக்கு உட்காடுறாங்கல்ல. நீங்கள் புகழுறலை தொடங்கி திரும்ப பழைய திராவிடியன் கல்ட்டுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்க. திராவிட கட்சிகளுடைய அந்த தலைவர் துதி தான் நேரத்தை செலவு பண்றீங்கன்னா பேரவைத் தலைவரே உள்ள குறுக்கிட்டு மானிய கோரிக்கைக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறீங்கன்னா இது இன்னும் அவங்களும் பண்பட வேண்டியிருக்கு. இவங்க ஆக்சுவலாக இன்னும் தாவேக்காவை இன்னும் கணிக்க முடியாத இடத்துல இருக்காங்களா அல்லது அதை தாண்டி தங்களின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அவங்களுக்கு செயல்படுவதற்கு தடையாக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் திமுக மூத்த தலைவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது. நமக்கு தெளிவுபடுத்துறாங்களா இல்லையோ கட்சி தலைமைக்கு தெளிவுபடுத்தட்டும். கட்சி தலைமை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது, மறுசீரமைப்பு எப்படி போக போகுதுங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. Subscribe to One India and never miss an update. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.